உங்கள் அனைவரது பேரன்புக்கும் வாழ்த்துக்களுக்கும் பெரும் நன்றி. ஓகே, எனது சகோதரர் பா ரஞ்சித் அவர்களுக்கு பெரிய நன்றி நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் இந்த மேடையில் நிற்கிறது முக்கியமான காரணம் அவர் ரஞ்சித் பிரதர் தான். ஒரு இயக்குனருக்கும் அப்பா அம்மா வச்ச பேரை வந்து மாற்றுறது வந்து இயக்குனரால் மட்டும்தான் முடியும். நான் கிட்டத்தட்ட ஒரு 2009 என்னோடய பயணத்தை ஆரம்பித்தேன் கலை இயக்குனராக. அப்போது வந்து அவள் பேர் தமிழரசி கலை இயக்குனர் இருந்தாங்க கொஞ்ச நாள். அப்புறம் மிருதன் கலை இயக்குனர் இருந்தாங்க, டிக்டிக் கலை இயக்குனர் இருந்தாங்க. இப்போ வந்து என் பேர் சொல்கிறத விட அது தங்கலான் கலை இயக்குனர்னு தான் சொல்கிறாங்க. அது மாதிரி எனது அப்பா அம்மா வச்ச பேரை மாற்றுறதுக்கு பெரிய உரிமை இயக்குநர்கள் தான் உண்டு. அந்த இயக்குனரான எனது சகோதரர் பா ரஞ்சித் அவர்களுக்கு எனது பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் அதான் வரலாற்று சம்பந்தமாக சில விஷயங்கள் படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு விஷயம் படித்தேன். அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அது உங்களுக்கு இந்த இடத்துல நான் பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். அது இந்த தங்க துகள்லாம் இருக்குல்ல, அந்த கற்கள்லாம் உடைச்சி அதை சின்ன சின்ன தூளாக்கி அதை ஒரு துணியில் கட்டி அதை பாதரசத்தில் முக்கி அதை புழிஞ்செடுத்து அதை நெருப்பில் சுட்ட உடனே ஒரு தங்க வில்லை கிடைக்கும். அந்த தங்க வில்லையில் இருக்க வெள்ளியில் நீக்கிறது, இந்த உலோகத்தில் நீக்கிறதுல என்ன பண்ணுவாங்கன்னா மறுபடியும் அம்மிக்கல்ல நசுக்கி அது 2 சாண வரட்டிக்கு நடுவில் வச்சு அதை வந்து மறுபடியும் தட்டி எடுப்பாங்க. அது தட்டி எடுத்தோடனே அப்போ தான் ஒரு சுத்தம். அதில் வந்து மறுபடியும் வந்து ஒரு உப்புக்கல்லாம் தூளாக்கி அதை தடவி கொஞ்சம் சில துளிகள் தண்ணீரை விட்டு தடவி மறுபடியும் அதை ஹீட் பண்ணும்போது தான் சுத்தமான தங்கம் கிடைக்கும். கிட்டத்தட்ட 96.6 தங்கம். அந்த தங்கத்துக்கு பெயர் படித்தேன் ஆப்பா ரஞ்சித். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஒரு சுத்த தங்கத்துக்கு பேர் ஆப்பா ரஞ்சித்துன்னு இருந்தது. அது மாதிரி அதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம் இருந்தது. அப்பா எப்படி பேர் வச்சாருன்னு தெரியல. எனக்கு ரொம்ப ஒரு பேர் ஆனந்தம் கொடுத்தது. ரொம்ப எனக்கு அது பெரிய சந்தோஷம். அப்புறம் இதில் இருக்க இந்த தங்கலான் வில்லேஜில் இருக்க அது பொருட்கள் முதல் அதில் இருக்க கற்கள் வரை, பனை ஓலைகள் வீடுகள் இருந்து பனை மரங்கள் வரை, புத்தனின் போதி மதங்கள், பனை அடுக்குகள் வரை எல்லாமே பார்த்து பண்ணியிருந்தோம். ஒரு பனையாறு வீடுகள் இருக்குது, ஓட்டு வீடுகளாகட்டும், மாட்டு வண்டிகளாகட்டும், அதில் இருக்க தேயாகட்டும் என்னும் பார்த்து பண்ணியிருந்தோம். அதில் புத்தனின் தலையெடுக்கும் கிணறுகளாகட்டும், தங்கலான் எடுக்கும் கடைசி தங்க பாறையாகட்டும் அனைத்துமே செட்டாக தான் வடிவமைக்கப்பட்டிருந்தது. அவ்வளவு களம் இருக்கும் கதையை என்னை நம்பி எனக்கு கொடுத்த எனது இயக்குனருக்கு நான் மீண்டும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இதில் காடையனாகவும் தங்கலானாகவும் ஆரனாகவும் நாதமுனியாகவும் இன்னொரு கேரக்டர்லாம் வரல, இன்னும் 2 கேரக்டர் வரல, 6 கேரக்டராகவும் வாழ்ந்து ஒரு காலத்துக்கு காட்டத்திற்கும் அழைத்து சென்ற சியான் விக்ரம் சார்கள் அவர்களுக்கும் பசுபதி அண்ணன், பார்வதி மேம், மாளவிகா மேம் அனைவருக்கும் நன்றி. அப்புறம் எங்களுக்கு கிஷோர் பிரதர், எடிட்டர் செல்வ பிரதர், ஹரி பிரதர் மேம், அப்புறம் எங்களுக்கு பொருட்செல்வ பெருளவில் இதுக்கு பெரும் தொகை தேவைப்பட்டது. நாங்கள் என்ன சொன்னாலும் அதுக்கு எந்த விதமான அப்ஜெக்ஷனும் தெரிவிக்காமல் எங்களுக்கு பெரும் பொருள் உதவி தந்து, அதான் எங்கள் அம்மாவோட அடுப்படி தான் நான் அதில் வந்து உருவாக்கியிருந்தேன். நாங்கள் எங்கள் அம்மா சமைச்சாங்கல்ல, அந்த அடுப்படி தான் வந்து தங்கலானோட அடுப்படியாக இருக்கும். நான் பார்த்த வீதி தான் வந்து பண்ணையரோட வீதியாக இருக்கும். அது எல்லாத்தையும் உருவாக்குறது நான் சந்தித்த விஷயத்த அதை உருவாக்க பெரும் துணையாக இருந்த ஸ்டுடியோ நிறுவனத்திற்கும் நீலம் நிறுவனத்திற்கும் பெரும் நன்றி. அப்புறம் எங்களை ஒளிப்பதிவாளர் கிஷோர் பிரதர், ஷாம் மாஸ்டர், அழகிய பெரியவன் அண்ணன், உமாதேவி சகோதரி, யாத்திரிகன் அண்ணா, அப்புறம் இங்கே செந்தில் அண்ணா, விஎஃப்எக்ஸ் செந்தில் அண்ணா, ஏகா அண்ணா, சகோதரி அனிதா மேம், அப்புறம் எங்களோட பிரபா அவர்கள் அனைவருக்கும் நான் சொல்லியே ஆகணும். அப்புறம் என்னோட முதல் படம் அவர் பேர் தமிழரசோட முதல் படத்தை எனக்கு வாய்ப்பு கொடுத்த எனக்கு தனஞ்சயன் சார், அவர் தான் இந்த முதல் படம் கொடுத்து எனக்கு வந்து அந்த இவருக்கு சொல்லுவாங்க பாரதி அண்ணனுக்கு மோதிர கையால் குட்டு படம் வந்து பயங்கரமாக வந்துடுவாங்க அப்படின்ட்டு, அது மாதிரி எனக்கு ஒரு பாரதி ராஜா சார் தான் வந்து தனஞ்சயன் சார். அவர் ஆரம்பித்த பயணம் இன்று வந்து 50வது படமாக வந்து எனக்கு வந்து திரையில் வந்திருக்கு. தங்கலான் வந்து நான் எந்த விதமான இதுவும் கேட்கல. எனக்கு எஸ்எஸ் மூர்த்தி 50வது படம் எனக்கு போட்டு எனக்கு பெருமை அளித்த எனது சகோதரருக்கு மறுபடியும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் என்னோட முக்கியமாக பயணித்த என்னோட உதவியாளர்கள் திராவிட், சிவா, சுகன்மயா, தீபா, பிரபா, சங்கர், அர்ஜுன், அலெக்ஸ் அனைவருக்கும் நன்றி. அப்புறம் என்னுடன் பயணித்த கார்பெண்டர். அதான் இது தங்கலானை நம்பி ஒரு பெரிய குழுவே கிளம்பும், தங்கம் எடுத்து தந்துடுவார், நம்ம வாழ்க்கையை மீட்டுருவார் அப்படின்ற மாதிரி. அது மாதிரி என்னை நம்பி தான் இவ்வளோ கிட்டத்தட்ட ஒரு 3000 பேர்கள் எனக்கு பின்னாடி நான் பெரும் கோபம் கொண்டாலும் அது எதுவுமே பெருசாக கண்டுக்காம என்னோட பேரன்பையும் ஏற்றுக்கிட்டு என்னோட பெருங்கோபையும் ஏற்றுக்கிட்ட என்னுடன் பயணித்த அனைவருக்கும் எனது பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி.